இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவனுக்கு கத்திக்குத்து விழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவனுக்கு கத்திக்குத்து விழுந்திருக்கிறது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற மோதலில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம். 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் கையில் கத்தி எப்படி கிடைத்தது? மேலும் கத்தி குத்தி விழுந்த மாணவனின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது? வணக்கம். பள்ளி மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவர் கத்தியால் குத்தி படுகாயமடைந்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள ரோஸ்மெரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இன்று 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்பட்ட தகராறு நடந்திருக்கிறது. இந்த மோதலில் ஒரு மாணவன் மற்றொரு மாணவனை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த மாணவன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது நிலை தற்போது நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை ஆணையாளர் கூறும்போது கத்தி குத்து சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. மாணவன் நலம் நன்றாக இருக்கிறது. மேலும் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது என தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.